சாப்பிடும் இதானே யாரும் சாப்பிட மாட்டியா ராஜர் ஒண்ணு பேண்ட் சட்டை ஒண்ணு கிடையாது அப்படியே உட்காந்து யோகா கிடைக்குதா தண்ணி வர அடிப்பியா அணில் பிள்ளை என்ன குறிக்கணும் மணிலா கொட்டை குறிக்கும் அதான சொல்றேன் யார் சார் அணில் பிள்ளை மணிலா கொட்டை குறிக்கணும் நம்ம நீட்டா போதா காட்ட வாதர் கொட்டை குறிக்கும் வேறு வாதாரி டீச்சர் கேட்டீங்க பதில் சொன்னாரு ஒண்ணு இல்லவா கண்டிப்பா அப்ப நீ கம்பெனி வரையா அப்ப நீ வருவது உண்மையா நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை வர வேண்டும் என்ன தெய்வத்தை வர வேண்டும் சக்தி சிவன் வேண்டடை சக்தி சிவன் மைந்தனை சண்முக சோதரனை முத்திக்கு முதலனை முன்னன்று காட்பனை நித்தம் நிதித்து வந்தால் நினைத்ததெல்லாம் முடிச்சப்பா அவர் யார் அந்த விநாயகர் பெருமான் அந்த விநாயகர் வணங்கி மறுபடியும் நாடகம்
வேண்டியாகிவிட்டது. நடத்தக்கூடிய நாடகத்தோடு விளக்க வேண்டும். ஆஹா. வேண்டியாகிவிட்டது. நாடகத்துடைய விளக்க தெரிவிக்க கம்பெனி வாத்தியார் வருகிறார். வாங்கய்யா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் 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 ஐயா வேண்டுமான வேண்டியாகிவிட்டது. ஆஹா. நீ நடத்தக்கூடிய நாடகத்தோடு விளக்க வேண்டும். வேண்டுமானதையும் எல்லாம் வேண்டியாகிவிட்டது. ஆமாவா நாடகத்துடைய விளக்கம் தேவை. தம்பி ஓ இது என்ன நகரம் என்று சொல்வார்? ஈனாத்தூர் நகரம். இந்த கீழாத்தூர் நன்னகரத்தில் ஆ. இன்று ஓரிரவு ஆமா தெருக்கூத்து வச்ச காரணம் என்ன தம்பி? கும்பலாச்சா கூத்துரு வச்சா கூட வரும். ஓ. ஏதாவது கும்பலா சேர்ந்து மூத்திரம் அடிக்குதா? கும்பகோணம் ஒரு போட்டோ கும்பகோணம் வராது. ஏய் பேர் சேர்ந்து விட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல கூடி விடுவோம். போடு போடு. வாங்க ஏய் ஏய் ஆமா அந்த எம்பெருமான் என் முதல்ல சொல்லி சொல்லலப்பா அப்படியே சத்தியமா ஐயோ கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு கோவிலட்சுமி பகவானுடைய திருவிழா பிறந்த நாள். அவருக்காக இன்று ஓர் இரவு. தம்பி ஓ ரம ரம ரமாவென்று நரகங்கட்ட கிரகண்ணே தன்னாலே ஏமன் வரமாட்டானே என் முன்னாலே ஏமன் வரமாட்டானே என் முன்னாலே எல்லாம் வல்ல இறைவன் அவன் ராமன் சொன்னாலே ரம 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 என்று சொன்னாலே தம்பி அந்த பகவானுடைய பேரை சொன்னா எவன் கூட கொஞ்சம் அஞ்சு பாப்பான். கண்டிப்பா 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 எம வரும்போது ராமான்னா கொஞ்சம் அச்சப்படுவான். யமனி காரணம் என்னன்னு கேட்டா தாமரமெல்லைய நவனை படைத்தவன் தாமரமெல்லைய நவனை படைத்தவன் இந்த தாரங்கி புகழ ஜோதி பாமனம்மை மாபழி புல் மலர்ந்தவன் பாமனம்மை மாபழி புல் மலர்ந்தவன் பாண்டவர்கள் புயரகலம் மண்ணு விண்ணம் ஆண்டவன் தாமரமேல் அயனவனை படைத்தவன் பகவான் பிரம்மதேவனை
பிரம்மதேவனை படைக்கின்றார். பிரம்மதேவனை படைக்கின்றார். அந்த பிரம்மதேவன் தான் நம்மை படைக்கின்றார். நம்மை படைக்கின்றார். ஆனா நம்மை எல்லாம் இரண்டு பொம்மையாக இந்த உலகத்தில் ரெண்டு பொம்மை தான். ஆண் பொம்மை, ஒன்று பெண் பொம்மை. இந்த பொம்மைக்குள்ள காத்த விட்டு நம்மை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னை ஏமாத்தலாமா என்னை ஏமாத்தலாமா? இந்த ஊரு பொதுகாசு ஒன்றே சாப்பிட்டு நம்மளே போடலாமா? நம்ம காணி நமக்கு நடத்துற காணிகள் எடுத்து நட்டுக்கலாமா? உன் பொண்டாட்டி நான் வச்சுக்கலாமா? என் பொண்டாட்டி நீ அன்னைக்கு போகலாமா? உன் முன்னாடி எனக்கு அண்ணி, என் முன்னாடி அம்மா மாதிரி இழுத்துருவேன். கோயில் சொல்லி சாப்பிட்டா குரல் இல்லாத காரணம் என்னன்னு கேட்டா, மனிதன் பிறந்தா இருந்தா கடைசியில இறந்தா. இந்த மூணு சொல்லுதான் மனிதனுடைய வாழ்க்கை. சொல்லுதான். ஆனா மனிதன் செய்வது பாவமா இல்ல புண்ணியமா? இது ரெண்டு தான் நம்ம கூட வரக்கூடிய கண்டிப்பா. காரணம் என்னன்னு கேட்டா, நம்முடைய பாவத்தை ஒழிப்பதற்கு வழி என்ன? அது கடவுள் வழிபாடு தவிர வேற எந்த தெய்வ வழிபாடு தவிர வேற எந்த வகையிலும் முடியாது. யார் திருநாமலை மாஞ்சாலும் சுத்துது தெரியுமா? கோடிக்கணக்கில் மக்கள் சுத்துறாங்களே. ஆமா, அது காரணம் என்ன? ஓய்ஞ்சா மூடக்கூடாது. ஒரு வாஜர் கூட தம்பி பொம்பளை அவளை எங்க சுத்துறாங்க? நம்முடைய பாவம் தீர்ப்பதற்கு அது மட்டுமா தம்பி? தவமுனிவன் வேள்வி தன்னை காத்தவன், தவமுனிவன் வேள்வி தன்னை காத்தவன், உன்னை தாடகைகள் தாமா சமாளத்துக்கு தாமம் தன்னை தீர்த்தவனா, சிவதனிசை ஒடித்த ஜனகன் மருமகன், சிவதனிசை ஒடித்த ஜனகன் மருமகன், இந்த தேசம் போற்றி சீதாபதி கோசத்தை திருமகள் கடாட்சம் வாங்கும் பூமியே, திருமகள் கடாட்சம் வாங்கும் பூமியே, பெருமை என்ன பேர் சொல்லாதார் உண்மையே. அதான் ஒன்றும் சொல்லாத அவளே தம்பி. திருமகள் கடாட்சம் வாங்கும் பூமியே, நல்ல செல்வ கல்வி ஞான சேவை செப்பு சிவகாமியே, பெருமை அண்ணன் பேர் சொல்லாத ஊமையே. பகவான் பேரை சொல்லாத ஊமை, பகவான் சொல்றத காதுல வாங்காத சேவரா, திருப்பதிக்கு போவாத ஒண்டி, திருப்பதி போவாத காது ஒண்டி, திருப்பதி கையெடுத்து வணங்காத கை. விளக்கு சொல்லணும். பகவானே கையெடுத்து கும்பிடாதவனுடைய கரம் குஷ்டம் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் திருமகள் கடாட்சம் வாங்கும் பூமியே, நல்ல செல்வ கல்வி ஞான சேவை செப்பு சிவகாமியே, பெருமை அண்ணன் பேர் சொல்லாதார் ஊமையே, பெருமை அண்ணன் பேர் சொல்லாதார் ஊமையே, இப்பிறவி நீங்க மோட்சம் வேண்டும்
பகவானுடைய திருவிழாவை செய்து செய்து. இந்த தெருக்கூத்தை வைத்து ஆமா. ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆ. டேய் ஓ ஏதோ நம்முடைய சித்த அறிவுக்கேற்றவரை கேட்டவரை தெருக்கூத்தாட வந்திருக்கோம் வந்திருக்கோம். நமக்கு தெரிந்தவரை தெரிந்தவரை. நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் நாடகத்தில் எவ்விதமான பிழை பிழை இருந்தாலும், இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் இருந்தாலும் உங்க வீட்டு ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீங்க எப்படி ஈத்து போட்டு வாங்குறீங்களோ ஆட்டுக்கு மாட்டுக்கு லோன் போடுறோம், ஒதுக்கி லோன் போடுங்க. அதுவும் கீழாறு நிலையை வந்து ஒதுக்கி லோன் போட்டா உடம்பு தாங்க. கப்பல உனக்கு இதுக்குன்னே தீனி போட்டு வளர்க்குறாங்களா நான் பண்ணி நான் தீனி போட்டுறேன். டேய். கொண்டு போயா டேய் ஏய் ஒரு புள்ள தப்பு செஞ்சா ஆ. தாய் தந்தை தண்டிப்பாங்க அடிப்பாங்க. அப்பதான் தப்புன்னு மறுநாள் எடுத்துக்கிச்சு மறுநாள் அந்த தப்பு செய்யாது. அந்த மாதிரி நாங்க தப்பு போயிட்டா ஈத்து போட்டு வாங்கன்றியா தப்பி கீழே தாண்ட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்க ஏங்க அப்படியே போவா அப்படி போனதா இன்னும் தாங்கி கண்ணவனை தண்ண முடியாதா வெளியே வர முடியாது மகன். டேய் பிள்ளை தவறு செய்தாப்பா ஆ. தாய் தந்தை பிள்ளையை கண்டிப்பது உண்டு கண்டிப்பது உண்டு. மறுபடியும் அதே பிள்ளையை ஆசிரியன்போடு கூப்பிட்டு அழைப்பது உண்டு. உண்டு அது மாதிரி எங்கள் 16 பேரை உங்க வீட்டு பிள்ளை போல் பாவித்து பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இருக்கிற கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். தம்பி இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாது யார் என்றால் என்றால்? மகாபாரத காவியத்தில் ஒரு புண்ணிய கதை. புண்ணிய கதை பாஞ்சால புறவஞ்சி பாஞ்சால குறவஞ்சி அர்ஜுனன் புறவேடம் அர்ஜுனன் புற குறவேடம் வேணும். இந்த நாடகம் பாஞ்சால குறவஞ்சி நீங்க படித்தீங்களா? சரி சரி. பாஞ்சால புறவஞ்சி பாஞ்சால குறவஞ்சி அர்ஜுனன் புறவேடம். அர்ஜுனன் குறவேடம் என்ன ராக்கு நாடகம் ஆண்டாங்கன்னு கேட்டா பாஞ்சால குறவஞ்சி. பாஞ்சால புறவஞ்சி. இந்த நாடகத்தில் முதுமை தங்கி வரக்கூடிய பொறுமையை பூஷர்மா விளங்கி வரக்கூடிய அது ஒரு தர்மராஜா தர்பார் அண்ணவரால் மற்றவரம் அறியலாம். தர்மராஜா தர்பா Yeah.
நான்கு வேதம் கல்விக்காடு புராணங்கள் எல்லாம் பெரியோர்களை பார்த்தியா எவ்வளவு அமைதியாக அடக்க ஆச்சாரத்துடன் வந்திருக்கின்றார். கண்டிப்பா ஏய் நேற்றிரவு என்ன ஒரு புத்தகம் துருவ பக்கம் கடம்பு அப்படியா? அந்த வரலையா? அந்த சபைக்கு இந்த சபை எப்படியா இருக்கு? இது லட்சுமி கடாஜி பெருத்த தேவ சபை. ஆனால் உனக்கு இன்னைக்கு எனக்கு வேலை இல்ல. எதுக்கு? கைலாண்டி வேலை. அப்படி சொல்லு. வேலை இல்லைன்னு போய் படுத்துற போற. இது கதை கேட்கக்கூடிய மக்கள். கரெக்ட். கத்தவங்களும் சரி, இங்க குடி இருப்பவங்களும் சரி. ஆமா. கதை கேட்பாங்க. ஆமா. அப்படி இல்லைன்னா கம்முன்னு படுப்பாங்க. ஓ அப்படியா? இல்ல காலையில வீட்டுக்கு போறாங்க. டேய் தேவலோகத்தில் கூடுவது தேவ சபை. தேவ இந்திர சபை. இல்ல சிவமரத்தில் கூடுவது இல்ல கனக சபை. அது நடன மேடை. நாடக மேடை. இல்ல காளியும் நடராஜ பெருமானும் நாட்டியம் ஆடினார்களாம். அது தில்லை கனக மேடை. அதுதான் கனக மேடை. ஆனால் வடலூரில் கூடுவது சத்திய ஞான சபை. பாபா அப்புனு
வரணும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தண்ணி குடிக்கல உள்ள உட்காந்து சரி 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 சரி. ஆனால் சத்திய ஞான சபை சத்திய ஞான சபை பாண்டிய நாட்டில் கூடுவது பாண்டியன் மன்னன் சபை இங்கு குடியிருப்பது நாடக சபை. இது நாடக சபை. எதற்காக? டேய், அந்த கிருஷ்ணன் ஜெயந்தி முன்னிட்டு கோகிலட்சுமி கோகுலாஷ்டமி. இரு இரு ஆ, ஒரு மீட்டிங் இரு ஆயா உங்களுதான் ஏதாவது ஏறி வெளியே கிடையாது. நீங்க மீட்டிங் போறீங்க இரு. ஆ. அந்த பகவான் பிறந்தநாள் முன்னிட்டு டேய், ஓ எல்லைக்குள் என்னைய பால் எங்க முடியுமோ பராமரிக்க. கண்டிப்பா ஸ்ரீ நமோ நாராயணன் கரெக்ட் அன்னவருக்காக ஒரு நாடகம் கோகுலாஷ்டமி கொண்டாடி ஒரு நாடகம் வச்சுக்கிறாங்க. ஓரிரவு நாடகம் ஆமாமா. நாடகம் நடிக்கிறான். நாங்களாம் தெரு கூத்தாடி ஆட்டக்காரன் கட்ட கூத்தாடி நீ எதுக்கு வந்துக்கிறா? நாங்கதான் ஆட்டக்காரன் நீ யாரு? ஆட்டக்காரன்னு பெருமையா பேசுறா. சரிங்க ஐயா நாங்கதான் ஆட்டக்காரங்க நீங்க யாரு? கேள்வி கேட்க வந்துட்டு பத்தியா? டேய், ஆட்டக்காரங்க அப்படி இல்ல, நாடகம் நடிக்க வந்துட்டோமே ஆமா பெருமையா பேசுறப்பாரு. நெஞ்சகத்தில் பயம் இருக்கணும். எல்லாமே பயம் இருக்குதுங்களா எனக்குலாம் ஆ? பயம் இருக்குது. பயத்தை வச்சு கொடுத்தாங்க வேண்டுமா? அப்பேற்பட்ட கணதனவான்கள் ஆமா ஆமா முன்னால் பார்த்தியா? டேய், ஏய் மாதாபிதா குரு தெய்வம். மாதாபிதா குரு தெய்வம் 4 வேதம், ஆறு வேதம் 6 சாஸ்திரம், பெரியவர்கள் பார்த்தியா? எவ்வளவு அமைதியாக அமைதியாக ஆச்சரியமா உட்கார்ந்து இருக்காங்க. அடக்க ஆச்சாரத்தோடு அமர்ந்திருக்கின்றார். ஆமா ஆமா கணதனவான்கள் அமரக்கூடிய சபை ரைட்டு. அண்ணனுடைய பாதத்திற்கு முன்னால் எழுந்தருளிய விநாயகர் பெருமாள் பகவான் அம்மா ஊர்காக்கும் தேவதை உத்தண்ட மகமாரி அம்மன் ஆமா பகவானுடைய பாதத்திற்கும் அம்மாவுடைய பாதத்திற்கும் சபையில எழுந்தருள ஆட்டாமை காரணம் தந்த அண்ணனுடைய பாதத்திற்கும் நாடக கம்பெனி அனைவருக்கும் ராஜா ரவரவுக்கும் திருவன் வணக்கம். ஐயா, ஐயா விநாயகர் முடிஞ்சிட்டு தர்மராஜி 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 சிக்குடியா, ஆமா பெருமையை பூசணமா கைக்கொண்ட தர்மராஜி 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 நன்கராக விளக்கமாக வேகமா தெரிவித்தார். முடிஞ்சிட்டு டேய், ஓ நாங்க ஐவர் ராஜாக்கள் எப்படி ஜனனமானோம்? எப்படி பன்றாக்குல பரம்பரை எப்படி தோன்றிச்சு? விளக்கம் உனக்கு ஏதாவது? நல்லா தெரியும் டேய், ஓ எங்க அப்பா இருக்காரு ஆமா பாடுமா 2 மனைவி. குந்தமாதேவி மாத்ராதேவி ஆமாம், திருமணம் நடந்தவுடன் நாங்கள் ஐவர் ராஜாக்கள் ஜனனமானோம். ஆமா எங்க இதே காலகட்டத்துல குருக்கட்சி மரம் தள்ளி மரத்தடி அமதாந்த மணிவரா செல்வம் ஆமா ஆமா ஐவர் ராஜாக்களும் ஜனனமானவுடனே சில காலம் சென்றது எங்க அப்பா காலமாகிவிட்டார். காலமாகிவிட்டா எங்க சிக்கந்தரட்ட மாத்திராதேவி மாத்ராதேவி உடல் கட்டி ஏறிவிட்டாங்க. உடனடி அறிவித்தது. ஆமா எங்க அப்பா குந்தமாதேவி 5 பிள்ளைகளை வைத்து 4 7 11 வருடமாக வளர்த்து வந்தார். ஆமா பெரியப்பா தெரியுமா? திருமணம் மன்னன் கரெக்ட். எங்க பெரியம்மா ஆந்தாரி அவளுக்கு துரியன் முதல் பெருநங்கடை 100 பிள்ளைகள். 100 பிள்ளைகள். எங்க பெரியப்பா பார்த்தா நாங்க தந்த பிள்ளைகள் எல்லாம் ஆமா சத்தவன் பிள்ளை இருப்பவர்கள் வேலைகளை உண்டு. அந்த வார்த்தையை திறமையால் கொண்டு அருமையால் கொடுத்து நாங்க ஒரு 5 பேர் எங்க பெரியப்பா பிள்ளை 100 பேர் 25 வழி முதல் குரு கிருபாச்சாரி, 2வது குரு கலாச்சாரி. கல்விச்சாலையில பாடம் வாங்கி ஆமா
அதுல ஒரு விவரம் உண்டு. எங்க பெரியப்பால் பிள்ளை இருக்கானே, ஆமா தெரியாதுண்ணா. ஆமா, அவனுக்கும் எனக்கு நேர் இளையோர். உன் தம்பி பீமாச்சி. ஆமா, அவங்களுக்கு அந்த சின்ன வயசுல உட்கார்ந்து பார்த்தா அந்த வயசுலயே ஒற்றுமையே வராது. எப்ப பார்த்தாலும் சண்டை பண்ணுவான். வந்து கொண்டே இருக்கும். அந்த சின்ன வயசுல ஏற்பட்ட பகை அது கொஞ்சம் 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 கொஞ்சமா வளர்ந்து அகஸ்தினாபுரத்தில பாகமற்றி நாமே அரசாண வேண்டும். ஓஹோ, அப்படி என்று சொன்னாலும் என்னென்ன வாழ்ந்து போயிட போறோம். இந்த மண்ணுக்காக மண்ணுலதான் பிறந்தோம். இறப்பது இதே மண்ணுலதான், சாப்பிடுவது இதே மண்ணு தான் சாப்பிடுவோம். அந்த மண்ணு தான் வளர்க்குது, மண்ணே நம்மளை சாப்பிடுது. இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு அகஸ்தினாபுரத்தில பாகமன்றி நாமே வஞ்சகமாக நிஜகத்திலே சாரத்தால வேடு வந்து என்ன வாழ்ந்து போயிடும். ஒண்ணு வாரி போட்டல அப்படியா? என்ன செய்தான் தெரியுமா? என்ன வாங்கி போயிட போறோம். அதுக்குதான் பட்டினத்தார் சொன்னாங்க. எப்படி சொன்னா? இருப்பது போய் போய் ரேஷன் கட்டின்னு வெளியே வந்துட்டான். ஆமா, ஆடி முடிச்சுட்டு நல்லபடியா வீட்டுக்கு போறது நல்லா இருக்கா? நீர்மேல் குமிழி இலையெல்லாம் காயம் சரிகிறத ஒரு பெருசாக எண்ணி இருப்பது போய் பட்டினத்தார் சொன்னாங்க. போவது மெய். உண்மைதான். அம்மா ஒரு காத்து போல அந்த உடம்பு பெருத்த சொல்லி நம்ம நாம இருக்க நாய் நரி நாய் கழுகுகள் சம்பதாந்து தாம இருக்குமா? எப்படா அந்த உடல் வரும், எப்படா 4 வாய் வாங்கி சாப்பிடுறது? கண்டிப்பா இந்த உடல் எப்ப கழுவ காத்துக்கு வரும், நம்ம 4 வாய் பிடிங்கி சாப்பிடலாம். அப்படிதான் அது எண்ணி இருக்கும். கண்டிப்பா அந்த ஜீவன் அங்க எண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா, இந்த ஜீவன் இது என்ன பண்ணுது? கொஞ்சம் ஆட்டுக்காக சாப்பிடுறோம். போட்டு 4 ஒரு மேலு பொழுது உடம்பு அப்படி என்று வளர்க்கிற ஒண்ணுதான் இந்த உடம்பு. இல்லைங்கய்யா, நம்ம உடம்பு சந்தோஷமா பேசுறோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை இது. அந்த வாழ்க்கையை ஒரு பெருசாக எண்ணி 5 ராஜாக்களை பாகமன்றி நாமே அரசாண வேண்டும். அப்படி என்று என்ன செய்தான் தெரியுமா? லேசாக வரவழைத்து தூது மகளையாடி நாடு நாட்டு உப்போடு வரவு தட்டும் கைப்பற்றிக் கொண்டான். நான் விளையாட்டென்று சூதாட்டத்தில் அமர்ந்தது பெரிய தவறு. தம்பி, மானிட பிறவி பிறந்து விட்டான். எவன் ஒருவன் கையால் தொடுகின்றானோ ஆயில் வெறிக்கும் முடியாது முடியாது. சூதாட்டத்துக்கு நான் ஆமென்று ஒப்புக்கொண்டது பெரிய தவறு. தம்பி துரியோதன விளையாட்டு சொல்றானே, அப்படி என்ன அமர்ந்தேன் ஆட்டங்களை தொடங்கணும். உபதி நமக்கே ஜெயம் உங்களோடு வருஷத்து அவளுக்கே ஜெயமாகிவிட்டது. அப்ப சபையில உட்கார்ந்து இருக்கிற பெரியவர் கேட்கின்றார், அல்லவா நடப்பது என்ன சொல்றான்? கர்ம தோற்ற நாட்டை மீண்டும் பெற வேண்டுமானால் 12 ஆண்டு ஓராண்டு
வேறுபாடு தாகம் தரேன் அப்படி என்று கரா நிமித்தார். தம்பிமார் 4 பேர் யாகபத்திரி பாஞ்சாலி எல்லாரும் அழைத்துக் கொண்டு சூரியவனத்தை அடுத்து பச்சை பாத்திரத்தை பெற்று 12 வருடமும் 12 நாளாக கழித்து விட்டார். இதோடு 12 முடிந்து நாளைக்கு கதிரவனாகிய சூரியன் கீழ்திசையில் உதயமானால் காட்டில் இருக்கப்படாது, அஜாதவாசம் செல்ல வேண்டும். நாட்டில் இருக்கணும். ஆமா, அப்படி தெரிந்தால் திரும்ப 12 வருஷம் காட்டுக்கு போனோம். மறுபடியும் 12 அப்பேற்பட்ட கொடூரமான சட்டத்தை பாஸ் பண்ணான். 12 முடிந்து விட்டது. நாளைக்கு அஜாதவாசம் செல்ல வேண்டும். எந்த நாட்டை தாழ்வது, யாரிடத்தில் அடைக்கலம் புகுவது புரியவில்லை. அதனால் யாகபத்திரி பாஞ்சாலி அழைத்து போயிட்டு வா. பத்திரி பாஞ்சாலி
சாமி